கும்பராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் மனதார வேண்டிக்கிறேங்க. வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அதிர்ஷ்டகரமா இருக்க போதா? நீங்க நினைத்த காரியமெல்லாம் நடக்க போகுதான்னு சொல்லி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா கும்பராசி ஆண்கள் குடும்பத்தோட வேறுன்னு சொல்லலாம். கும்பராசி ஆண்கள்ல பெரும்பாலானவங்க பகை, வன்மம், வெறுப்பு போன்ற குணங்கள் இல்லாதவங்க. இல்லைன்னா இந்த குணத்துல வெளியே காட்டாதவங்களா இருப்பாங்க. எல்லாரிடமுமே அன்போடும் பண்போடும் நடந்துக்குவாங்க. இவங்களுக்கு சிலரை பிடிக்கலங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது. நட்பு வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சனிக்குரிய பயந்த சுபாவம் இவங்க கிட்ட இருக்கும். சனிக்குரிய ஆள் அடிமைத்தனம் இவங்க கிட்ட இருக்கும். யார் என்ன உதவி கேட்டாலுமே முடியாது இயலாதுன்னு சொல்லாமல் அவங்கள கேட்ட உதவியை இவங்க செஞ்சு தருவாங்க. இதனால் சமூகத்தில் இவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். பிறருக்காக வாழும் இவங்களுடைய வாழ்க்கை தியாக வாழ்க்கையாக விளங்கும். கும்பராசி ஆண்கள் தங்கள் காதலையும் வேலை வாய்ப்பையும் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அற்பமான விஷயங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு போராடிக்கிட்டும் சண்டை பிடிச்சிக்கிட்டும் இருப்பாங்க. இதனால் இவங்களுடைய மனம் குணம் என்னன்னு வரையறுத்து சொல்ல முடியாது. கும்பராசி ஆண்கள் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. அதை செஞ்சு காட்டுறதுல அல்லது பயிற்சி பெற்றதை நடைமுறைக்கு கொண்டு வரதுல ஆர்வமும் முனைப்பும் காட்டுவாங்க. புதியதை படித்து கொள்ளவும் அதனை நடைமுறைப்படுத்தவும் இவங்களுக்கு எளிதான விஷயங்களாக இருக்கும். கும்பராசி ஆண்களின் வாழ்க்கையில் பழமை போய் புதுமை புகிறது தொழில், காதல், குடும்பம் என அனைத்திலுமே காணப்படும். எல்லாரிடத்துலுமே அன்பு காட்டினாலும் பாடம், படிப்பு, தொழில் வாய்ப்பு, செல்வம், செல்வாக்குன்னு வரும்போது இவங்க சுயநலவாதிகளாகவே நடந்துக்குவாங்க. மனைவி மக்களுக்கு கூட விட்டு தர மாட்டாங்க. கட்டுப்படவும் மாட்டாங்க. பெரும்பாலும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். ஆனால் சரி வராதுன்னு நினச்ச மாத்திரத்தில் விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சிருவாங்க. அது குறித்து கவலைப்படவும் மாட்டாங்க. பொதுவாக மன வாழ்க்கையில் கும்பராசிக்காரங்க பொறுமையாக இருந்து குடும்பத்தை நடத்துவாங்க. கும்பராசிகளின் ஆர்வம் அடிக்கடி மாறும். ஒரு துறையில் ஆர்வத்தோடு செயல்பட்டு வரும்போது வேறொரு துறைக்கு இவங்க விருப்பமானதாக தோண்டினா இதனை விட்டுட்டு அதுக்கு மாறிடுவாங்க. முன்னர் இருந்த துறையில் உச்சத்தை தொட்டிருக்கலாமேன்னா அதனால் என்ன இந்த துறையில் உயர் பதவி பெறலாமேன்னு பதிலளிப்பாங்க. மாற்றம் ஒன்று தான் மாறாததுங்கிறதுல சில கும்பராசிக்காரங்க அடிப்படை கொள்கையாக இருக்கும். அவ்வப்போது எதையாவது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஹேர் ஸ்டைல், உடைகள், கார், பைக், வீடுன்னு சில கும்பராசி ஆண்கள் அவ்வப்போது புதிய மாற்றத்தை புதிய நட்பு வட்டத்தை விரும்புகிறத பார்க்கலாம். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பயந்த சுபாவத்தோட அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கும் விருப்பு வெறுப்புகளை பிறருக்கு அறிய சொல்லாமையே ரகசியமாகவே வச்சிருப்பாங்க. மேலும் இந்த வரும் அடுத்த 7 நாட்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, வார முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரப்போகுது. புதிய முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக நிறைவேற போகுது. பணவரவு அதிகரிக்கும். குடும்ப விஷயத்தில் மற்றவங்களோட தலையீட்டை அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு இந்த வாரம் ஏற்பட போகுது. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடுங்க. அதனால் அவரோட பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. அலுவலகத்தில் உங்களின் திறமை வெளிப்பட போகுதுங்க. உயர்ந்த பதவியெல்லாம் தேடி வரப்போகுது. சம்பள உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்களோட எச்சரிக்கையாக இருக்கிறது வேறு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியுங்க. சக வியாபாரிகளோட இணக்கமான உறவு ஏற்பட போகுது. பணியாளர்களால் செலவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுதலாக சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு வெல்லும் தன்மையுள்ள உங்களுக்கு இந்த வாரம் சுக்கிரன், குரு ஆகிய கிரக சஞ்சாரத்தால் புதிய தொடர்புகள், மனசில் நம்பிக்கையும் ஏற்படும். தொழில்துறையினர், வியாபாரிகள் கடந்த கால சிக்கல்கள்ல இருந்து விலகி தெளிவு அடைவாங்க. உத்தியோகஸ்தர்கள் முன்னதாகவே திட்டமிட்டு தங்கள் பணிகளை செஞ்சு முடிப்பாங்க. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் பிரிவினர் புதிய முதலீடுகளை செய்கிறதால எதிர்கால நன்மைகள்லாம் பெறுவாங்க. மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டுகளில் இருந்து விலகி பாடத்தில் கவனம் செலுத்தணுங்க. ஜீரண கோளாறு, மலசிக்கல் ஏற்பட்டு சிகிச்சையால் விலக போகுது. தூய்மை பணியாளர்களுக்கு காலணி, ஆடை, அன்னதானம் அளிக்கிறது மூலமாக நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. மேலும் அஷ்டம ராசிக்கு குரு அதிசாரமாக வந்தாலும் அவருடைய பார்வை விசேஷமாக உங்கள் தன குடும்ப ராசியில் விழுது. குருவின் பார்வையால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதோடு விரயஸ்தானமும் கட்டுப்படுத்தப்படுது. சுக்கிரன் பார்வை கும்பராசியில் விழுவதால் ராசியில் பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லை. தொழில் லாபம் அதிகரிக்குங்க. 9ல் அமர்ந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுறாரு.
துணிச்சலோடு காரியங்களை செய்ய போறீங்க. புனித யாத்திரை மேற்கொள்ள போறீங்க. கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள்லாம் குறைய கூடுங்க. தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெறும் வாய்ப்பு உண்டாக போகுது. நீங்க கொஞ்சம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா, ராசியில ராகுவும் சனி ராகுவை விட்டு விலகி குடும்ப ராசிக்குள்ள நுழைவதாலும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்ப விஷயங்களை சச்சரவு இல்லாம பேசி சுமூகமா முடிக்கிறது தான் நல்லது. விவாதங்களை வளர்க்கறது தவிர்க்கப்படணுங்க. அதை விவகாரங்களா ஆக்கிடக்கூடாது. பிரயாணங்கள்ல எச்சரிக்கை தேவைப்படுங்க. வாகனங்கள்ல பழுதுபட்டு செலவு வைக்கும். அஷ்டமத்துல சூரியன் இருக்கிறத கவனத்துல கொண்டு செயல்படணுங்க. மேலும் எதிர்பார்த்த காரிய வெற்றியெல்லாம் கிடைக்க போகுதுங்க. வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட சில்லறை சண்டைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் வியாபாரம் மந்தமா இருந்தாலும் பணவரத்து திருப்தி தரும் விதமா இருக்குங்க. கடன்களை அடைக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்குங்க. உங்களுடைய வேலையை கண்டு மேலதிகாரிகள்லாம் திருப்தி அடைவாங்க. குடும்பத்துல இருந்த இறுக்கமான நிலையெல்லாம் மாறப்போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையெல்லாம் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளைகள் விஷயத்துல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் கல்வியில வெற்றி பெற கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்குங்க. உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பெற்றோருக்கு திருப்தியை தரும். மேலும் எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரப்போகுதுங்க. திறமையெல்லாம் வெளிப்பட போகுது. பல வகையிலுமே முன்னேற்றம் உண்டாக போகுது. செவ்வாய் சஞ்சாரத்தால சொத்து தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த இழுபறியான நிலையெல்லாம் இப்போ மாறப்போகுது. இடமாற்றம் எல்லாம் உண்டாக போகுது. சுப செலவுகள்லாம் ஏற்படுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமத போக்கே காணப்படும். செலவு அதிகரிக்கும், தேவையான பண வசதியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டியதா இருக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றமெல்லாம் தாமதப்படலாங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக்கிறது நன்மையை தரும். பெண்களுக்கு இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் முடிவுக்கு வருங்க. கலைத்துறையினர் எதையுமே கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. அரசியல்வாதிகள் எடுத்த காரியத்தை எப்படியும் செஞ்சு முடிச்சிருவீங்க. மாணவர்களுக்கு திறமை வெளிப்பட போகுதுங்க. மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் நீண்ட தூர தகவல்கள்லாம் நல்லவையா இருக்க போகுது. எதுலையுமே நிதானம் தேவைங்க. அதிக கோபத்தால வீண் பகை உண்டாகலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பண வரத்து தாமதப்பட போகுதுங்க. கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. மேலும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் புதனால் உங்களுடைய வேலைகள்ல தடையும் தாமதமும் கவனக்குறைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. லாப நோக்கோட மேற்கொள்ளும் வேலையெல்லாம் இழுபறியாகுங்க. எல்லாத்துலேயுமே நிதானம் அவசியம். மேலும் அன்பு மனைவி மூலமா பூர்ண சுகம் கிடைக்க போதுங்க. வாகன வசதிகள்லாம் மேம்படும். தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். புத்தி தெளிவு ஏற்பட போகுது. அதன் காரணமா செயல்திறன் அதிகரிக்குங்க. உறவுகளை அனுசரித்து போனால் அவங்களோட உதவிகள்லாம் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சா பொருளாதார சிக்கல்கள்லாம் ஏற்படாமல் இருக்கும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரும். தட்டி கொடுத்து வேலை வாங்கினா உங்களுக்கு கீழ் பணிபுரிகிறவங்க வேலையில் கை கொடுப்பாங்க. புதிய பெண்கள் தொடர்பு ஏற்பட போகுதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் செலவு அதிகரிக்க போகுது. பயணங்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். நன்மை ஏற்பட போகுதுங்க. பல நன்மைகளும் வரும். புதிய நட்புகள்லாம் கிடைக்க போகுது. எடுத்த காரியங்கள்லாம் கைகூட போகுது. அடுத்தவங்க செயல்களுக்கு பொறுப்பேற்காம தவிர்க்கிறது தானுங்க நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். குரு பகவான் எதிர்ப்பு அதிகரிச்சாலும் கூட அவருடைய பார்வை ஜீவன விரைய குடும்ப ஸ்தானத்துக்கு கிடைக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடைய போதுங்க. வியாபாரத்துல இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்கும். செலவு கட்டுப்படும். குடும்பத்துல நிம்மதி உண்டாக போகுது. மேலும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை இந்த வாரம் நீங்க எதிர்பார்க்கலாம். சுகமான சுற்றுலா பயணங்களின் மூலமா மனசுல மகிழ்ச்சி பொங்க போகுது. அன்னையின் அன்பும் அரவணைப்பும் மற்றும் உதவிகளும் ஆதரவா உங்களுக்கு இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்படும். வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கை தேவைங்க. உதவிகரமான புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. தொழிலாளர்களை அனுசரித்து போறதால உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்கும். பிரச்சனைகளை தடுக்க குடும்பத்துல மற்றவங்க கிட்ட பேசும்போது எச்சரிக்கையோட பேசுறது நல்லது. நல்லா ஆராய்ஞ்சு பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டா இழப்பை தவிர்க்கலாம். நீங்க போராட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் சுமாரா நடக்குங்க. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் கூட செலவு உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்குங்க. 7ல் கேதுவும் 8ல் சூரியனும் சஞ்சரிக்கிறதால புதிய நட்புகளோட எச்சரிக்கையா இருக்கணும். எதிர்பாலினரால சிலருக்கு அவப்பெயர்லாம் ஏற்படலாம். கவனமா இருங்க. உடல்நிலையில எதிர்பாராத சங்கடம் தோன்றும்.
மனக்குழப்பம் அடையுங்க. மேலும் சுக சௌகரியங்கள்லாம் அதிகரிக்க போகுதுங்க. சுப செய்திகளால் மனம் மகிழ போகுது. வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தனலாபம் அதிகரிக்க போகுது. வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவ போகுதுங்க. மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகுது. வீண் செலவுகளை குறைச்சு சேமிச்சு வைக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைச்சா மட்டுமே முடியும். ஆதாயமும் அப்பதான் கிடைக்கும். சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல் தரும் பயணங்கள்லாம் மேற்கொள்ள நேரிடுங்க. அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடுற அதிகாரம் மிக்க உயர் பதவிகள்லாம் கிடைக்க போகுது. எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க. தாய்மாமனுக்கு நன்மை ஏற்படும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள்லாம் கிடைக்க போகுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.